இன்றைய தினம் எனது பாடசாலையானது ஆரம்பிக்கப்பட்டு 47 வருடங்கள் நிறைவு பெற்றுள்ளது. 1979ஆம் ஆண்டு இதே ஒரு நாளில் ஆரம்பிக்கப்பட்ட எமது பாடசாலை இன்று 47 வருடங்களை நிறைவு செய்துள்ளது. பொதுவாக ஒரு பாடசாலை கிட்டத்தட்ட 100 வருடங்களில் செய்ய வேண்டிய ஒரு வேலையை மிக குறுகிய காலத்திலேயே, அதாவது 47 வருடங்களிலேயே மிகப்பெரிய அளவு மாற்றத்தை எமது சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும். மத்திய மாகாணத்திலும் சரி அல்லது தேசிய ரீதியிலும் சரி எமது பாடசாலைக்கு என்று ஒரு தனி இடம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த சமூகத்திலே இது ஒரு தாய் பாடசாலை. இந்த தாய் பாடசாலையிலிருந்து பல்வேறு புத்திஜீவிகள் தொடர்ச்சியாக வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். கற்று பல்வேறு துறைகளிலும் மிக உயர்ந்த பதவிகளில் இருக்கிறார்கள். அது பொறியியலாளராக இருக்கலாம், வைத்தியர்களாக இருக்கலாம், அல்லது சட்டத்தரணிகளாக, ஏன் நீதிபதிகளாக கூட இருக்கிறார்கள். எனவே அவ்வளவு வளர்ச்சியை ஏற்படுத்திய இந்த பாடசாலை இன்றைய தினம் 47வது அகவையில் காலடி வைக்கின்றது. இந்த பாடசாலையானது ஆரம்பத்திலே ஒரு தேயிலை தொழிற்சாலையிலே ஆரம்பிக்கப்பட்டது. ஏனைய சமூகத்தினர் பார்க்கும் போது இது ஒரு தேயிலை தொழிற்சாலையாக இருந்தாலும் கூட இன்றைய தினம் தற்போது இந்த பாடசாலையின் வளர்ச்சியை பார்க்கும் போது ஏனையவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. எமது பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்ட மேல்கொத்மலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் எமது பாடசாலைக்கான புதிய கட்டிடங்கள் இங்கு பெறப்பட்டுள்ளன. அதே போல மீண்டும் ஒரு புதிய கட்டிடம் எமக்கு கிடைக்கப்பெறுகின்றது. அது எதிர்காலத்திலே உங்கள் அனைவரையும் அங்கு அனைத்து மாணவர்களையும் உள்ளடக்கி பல்வேறு வேலை திட்டங்களை நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு கூடிய எமக்கு ஆடிட்டோரியம் ஒன்று கிடைக்க இருக்கிறது. அதுவும் எமக்கு கிடைக்கப்படும் பட்சத்தில் எதிர்காலத்திலே எமது பாடசாலை மிக சிறந்த வளர்ச்சியை, இதைவிட பல மடங்கு வளர்ச்சி அடையும் என்பதை கூறிக்கொண்டு எனது பாடசாலையின் வளர்ச்சியில் உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்பதோடு கூறிக்கொண்டு எதிர்காலத்தில் நீங்கள் சிறந்த பிரஜைகளாக எமது நாட்டுக்கும் எமது சமூகத்துக்கும் இருக்க வேண்டும் என கூறிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் எமது கல்லூரி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். பல சாதனையாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை பறைசாற்றும் வகையில் அடுத்ததாக இந்த மேடையிலே ஒரு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. அண்மையில் 2025ஆம் ஆண்டு இடம்பெற்ற அகில இலங்கை தமிழ்த்தின போட்டி கோட்டமட்ட போட்டியிலே வெற்றி பெற்ற எமது பாடசாலையின் மாணவர்களை கௌரவிப்பதற்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. இந்த நிகழ்விலே எமது பாடசாலை அதிபர் அவர்களை கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். போட்டியில் எனது பாடசாலை 1ஆம் இடத்தை பெற்றிருக்கிறது. அந்த மாணவர்களை நாங்கள் வரிசையாக அழைக்கின்றோம். அந்த வகையில் மாணவி எஸ் ருத்ராயினி